நான் கடந்த 40 வருஷமாக சத்யநாராயண பூஜை பௌர்ணமி அன்னைக்கு செஞ்சிட்ருக்கேன். அது ஆரம்பத்தில் எனக்கு எங்கள் பாட்டி தான் எடுத்து கொடுத்தாங்க. நான் ஒரு 8வது படிக்கிறச்சே எங்கள் பாட்டி தான் எனக்கு அந்த பூஜையை எடுத்து கொடுத்தாங்க. அதுலேருந்து விடாமல் செஞ்சிட்ருக்கேன். அதனால் என்னன்னா வாழ்க்கையில் மேலும் மேலும் நம்ம முன்னேறதுக்கான பாதையை சாமி காமிக்கிறாரு. அது ஐயரை கூப்பிட்டு வீட்டில் கோலம் போட்டு பலகக்கட்டையில் கோலத்தை போட்டு கலசம் வச்சு 6 வகை பழம், வெத்தலை பாக்கு, தேங்காய் வச்சுட்டு உதிரிப்பூ வச்சு கிருஷ்ணனுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு கேசரியும் பாயசமும் பருப்பு பாயசமும் செஞ்சு நைவேத்தியம் பண்ணி கதை ஒரு 6 கதை இருக்கும். அந்த கதையை படிக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆகும். அந்த கதையை படித்து முடிச்சுட்டு வந்திருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பிரசாதம் கொடுக்கணும். அந்த பிரசாதம் வாங்காமல் போகக்கூடாது. அந்த பிரசாதம் வாங்காமல் போனான்னா அவங்களுக்கு ஒரு சில சிக்கல்கள்லாம் இன்னல்கள்லாம் நேரும். அதனால் யார் வந்தாலும் கடைசி மட்டும் இருந்து அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு போகணும். அதுதான் இதோடைய முக்கியமான தாத்பரியமே அதுதான். அதனால் இது செய்ய நமக்கு வாழ்க்கையை முன்னேற்றம். வீடு கட்டினா வீடு கட்டலாம், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகும், மனசு சாந்தி கிடைக்கும், வீட்டில் ஒரு நிம்மதியான சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும், படிப்பு வராதவங்களுக்கு படிப்பு நல்லா கிடைக்கும், வேலை கிடைக்காதவங்கெல்லாம் இதை நம்பிக்கையோடு செஞ்சான்னா நல்ல விதமாக நல்ல வேலையெல்லாம் கிடச்சி நல்ல உயர்ந்த பதவியை அடைவாங்க. இதுக்கு நானே உதாரணம். ஏன்னா நான் ரொம்ப சின்ன வயசில் கஷ்டப்பட்டு இன்றைக்கி என்னுடைய சம்பாதியத்தில் நான் வீடு கட்டி 4 பேருக்கு 10 பேருக்கு வேலையும் கொடுத்து நல்ல சந்தோஷமாக இருக்கேன். அந்த சாமியோடைய கிருபையினாலும் எங்களுடைய காசி விசாலாட்சி காசி விஸ்வநாதர் கிருபையினாலும் இன்றைக்கி இந்த ஆன்மீகத்தில் புகுந்து தொண்டு செய்கிற அளவுக்கு என்னை சாமி கொண்டு விட்டுருக்காரு. அதில் எனக்கு ஒரு மன நிறைவு இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.